இரண்டாம் குலோத்துங்க சோழன் கடைசி காலகட்டத்தின் மூன்றாவது மன்னர். இவர் தந்தை காலத்துல தொடங்கின சிதம்பர ஆலயம் சீரமைப்பு பணியை இவர் தொடர்றாரு. சீரமைக்கிறதால கோவில்ல இருக்க விஷ்ணு சிலையை அகற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுது. அதுக்கு சில வைணவர்களும் ராமானுஜரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு தனி கோவிலே கட்டி அங்க விஷ்ணு சிலையை வைக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. மத்திய காலகட்ட மன்னர்கள் அழிச்ச மத கலவரம் எதுவும் மீண்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இரண்டாம் குலோத்துங்கன் ராமானுஜரை கைது செய்ய ஆணையிடுறாங்க. அதனால ஹொய்சலர்கள் நாட்டுல போய் தஞ்சம் புகுறாரு ராமானுஜர். இரண்டாம் குலோத்துங்கன் காலத்துலதான் விஷ்ணு சிலையை கடல்ல வீசப்பட்டதாக குலோத்துங்க சோழ உலால குறிப்பிட்டிருக்கு. இரண்டாம் குலோத்துங்க சோழனை தான் கிருமி கண்ட சோழன் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த கிருமி கண்ட சோழன் தான் கோவிந்தராஜ சிலையை அகற்றினதா வைணவ நூல் ஒன்றுல குறிப்பிருக்கு. ஸ்ரீரங்கம் கோவில்ல இருக்கிற கல்வெட்டுல இரண்டாம் குலோத்துங்க சோழன் கிருமி கண்ட சோழனோட மகன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இரண்டாம் குலோத்துங்க சோழன் ஹிஸ்டரியை பொறுத்தவரை இன்ஃபர்மேஷனை விட கன்ஃபியூஷன் தான் அதிகம். நீலகண்ட சாஸ்திரியும் டி என் சுப்பிரமணியனும் இரண்டாம் குலோத்துங்க சோழன் விக்ரம சோழனோட மகன் இல்ல, மேலும் வாரிசு வரிசையில பிளவு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நம்ம மிஸ் பண்றது எந்த மன்னர் அப்படிங்கிறது இதுவரை தெரியல. படத்துல இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ் என்னென்னங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல் முறையாவது உலகத்துல பேசப்படுற சொல்லப்படுற முக்காவாசி கான்செப்டையும் இந்த படத்துக்குள்ள சொல்லியிருப்பாரு உலகநாயகன். ஸோ கண்டிப்பா அவருங்கிறத நான் வெறும் லிஸ்ட் அவுட் மட்டும் பண்ணி சொல்றேன். கண்டிப்பா நீங்க அதை கேட்கும் போதே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பெருமாளுடைய 10 அவதாரங்களை அவருடைய 10 கேரக்டர் கூட லிங்க் பண்ணி சொல்லியிருப்பாரு. 12ஆம் நூற்றாண்டுல வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் நடந்த சண்டையை சொல்லியிருப்பாரு. இரண்டாம் குலோத்துங்க சோழனை பத்தி சொல்லியிருப்பாரு. மகாபாரதா ரெஃபரன்சஸ் வந்து படத்துல யூஸ் பண்ணியிருப்பாரு. மறுஜென்மம்ங்கிற கான்செப்டையும் படத்துல யூஸ் பண்ணியிருப்பாரு. பட்டர்ஃப்ளை எஃபெக்டும் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி கூட லிங்க் ஆகும். அண்ட் சயின்ஸை பத்தி சொல்லியிருப்பாரு. எபோலாங்கிற ஒரு கொடுமையான வைரஸை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நிறைய லாங்குவேஜஸை வந்து படத்துக்குள்ள கொண்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி டிஃப்ரெண்டான ரிலீஜன்ஸையும் உள்ள கொண்டு வந்திருப்பாரு. ஹியூமனிட்டி பற்றி பேசியிருப்பாரு. சுனாமி வரதையும் காமிச்சிருப்பாரு. அண்ட் அதுக்கான டைலாக்ஸ் அது எதனால வருதுங்கிறதையும் அவர் சொல்லியிருப்பாரு. கர்மா, லைஃப் சைக்கிள், பொலிட்டிக்கல், பிஸ்னஸ் வேர்ல்டு ஓவர் எப்படி நடக்குது, காதல், ரிவெஞ்சு, ஹிரோஷிமா நாகசாக்கி டைலாக்ஸில் வரும். பேர்ல் அட்டாக்குங்கிறதையும் டைலாக்ஸில் சொல்லியிருப்பாரு. மணல் கொள்ளை, கேஸ்ட்டு, நாத்திகம்ன்ற இவ்வளோ டாபிக்ஸையும் ஒரே படத்துக்குள்ள கவர் டீட்டெயில்ஸில் முதல்ல நம்ம மறுஜென்மம்ங்கிற கான்செப்டை பார்க்க போகிறோம். 12ஆம் நூற்றாண்டில் 3 கேரக்டர்ஸ் வந்து மறுஜென்மம் எடுத்து 20th செஞ்சுரியில் பிறந்திருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரங்கராஜ நம்பி, கோதை அண்ட் கோதையோடைய அப்பா. இவங்க 3 பேர் தான் மறுபடியும் மட்டும் டோட்டல் ஆப்போசிட்டாக பிறந்திருப்பாரு கோவிந்தராஜ ராமசாமிங்கிற பேரில். ரங்கராஜ நம்பியோடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்காக உயிரே கொடுக்குற மாதிரி அந்த கதை முடிஞ்சிருக்கும். ஆனால் 20th செஞ்சுரியில் இருக்கிற கோவிந்தராஜ் அவரோட தலையில் வர ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாமம் மாதிரியே வரும். அதே மாதிரி 20th செஞ்சுரியில் கோவிந்தராஜை வந்து ஒருத்தர் கன் ஷூட்டில் சுடுவார். அப்போது அவர் தலையில் பட்ட அடி பார்த்திங்கன்னா அதுவும் நாம மாதிரியே இருக்கும். ஸோ இந்த டீட்டெயிலிங் வச்சே இவர் தான் மறுஜென்மம் எடுத்து ஒரு பிறந்திருக்காருங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி கோதை ஆண்டாளோட கேரக்டர்ஸ்க்கும் ஒரு லிங்க் இருக்குது. எந்த சிலையில் வந்து தன் தாலியை தூக்கி போட்டு அவங்க இறந்து போனாங்களோ அதே சிலையில் வந்து பார்த்திங்கன்னா 20th செஞ்சுரியில் வந்து ஆண்டாள் நடந்து போகும்போது அந்த சிலையை இடிப்பாங்க. ஸோ இதையும் வந்து ஒரு லிங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. 12ஆம் நூற்றாண்டில் அந்த ராஜா சிவன் தான் பெரிய கடவுள்னு ஒத்துக்கோன்னு சொல்லும்போது கோதையும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரியே சொல்லியாவும் எக்காரணத்து கொண்டும் எந்த இடத்துலையும் பெருமாளை விட்டு கொடுக்காத ஒரு கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. ஆனால் கோவிந்தராஜுங்கிற கேரக்டர் வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் ரங்கராஜ நம்பி கடவுளுக்காக தன் உயிரியே கொடுக்கறதுக்கு போவார். அப்போ கூட அந்த கடவுள் காப்பாற்றலைங்கிற மாதிரி தான் அந்த கதை முடியும். அதுக்கு பலனா எந்த ஒரு கடவுள் நம்பிக்கையுமே இல்லாமல் இருக்கிற கோவிந்தராஜுங்கிற கேரக்டரை வந்து கடவுள் வந்து அப்பப்போ காப்பாற்றிட்டு வராருங்கிற மாதிரி தான் சீன்ஸ் வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சீனில் கோவிந்தராஜ், ஃப்ளெச்சர், மல்லிகா ஷராவத் அப்புறம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் 4 பேருமே காரில் போகும்போது அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகிடும். அப்போது அவங்க ஒரு லாரியை லிஃப்ட் கேட்டு நிறுத்துவாங்க. அந்த லாரியோடைய பின்னாடி பார்த்தீங்கன்னா சிவலிங்கமுடைய பெயிண்டிங் இருக்கும். ஸோ அந்த லாரி வந்ததுனால தான் கோவிந்தராஜ் வந்து ஃப்ளெச்சர் கிட்டேருந்து தப்பிச்சு போவார். தப்பிச்சு போன அவர் பிரிட்ஜிலேருந்து கீழே விழும்போது அப்போ ஒரு லாரி வரும். அந்த லாரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமஜெயம்னு எழுதியிருக்கும். அதே மாதிரி கமலோடைய போஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் படுத்திருக்கிற போஸ் மாதிரியே இருக்கும். ஆண்டாளோடைய வீட்டுக்கு அந்த பார்சல் வாங்குறதுக்காக கோவிந்தராஜ் போவார். அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளெச்சர், பல்ராம் நாயுடுன்னு எல்லா கேரக்டர்ஸுமே வந்துருவாங்க. யானையோடைய காலில் சுடுவார். அப்போ அந்த யானை ஓட ஆரம்பிக்கும். அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகா ஷராவத் வந்து அப்போது அந்த யானை தான் வந்து கோவிந்தை காப்பாற்றும். ஃப்ளெச்சர் கிட்டேருந்து தப்பிச்சு ஆண்டாளும் கோவிந்தும் தள்ளுவண்டியில் ஒரு கையில் பஸ்ஸை பிடிச்சிட்டே போவாங்க. அப்போது அந்த பஸ்ஸில் இருக்கிற பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முருகன்னு எழுதியிருக்கும். ரங்கராஜ நம்பியை காப்பாற்றாத கடவுள் கோவிந்தராஜ ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு தசாவதாரம் படத்தில் வர 10 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸுமே வந்து
பெருமாளுடைய 10 அவதாரங்களோட கனெக்ட் ஆகுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த விதத்தில் ரங்கராஜ நம்பியோடைய கேரக்டர் வந்து பெருமாளுடைய மச்ச அவதாரத்துக்கு கனெக்ட் ஆகுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பெருமாளுடைய தசாவதாரத்தில் அவர் முதல்ல எடுத்த அவதாரம் வந்து மச்ச அவதாரம். அதே மாதிரி உலகநாயகனுடைய தசாவதாரத்தில் முதல்ல காமிக்கப்படுற கதை எதுன்னு பார்த்தீங்கன்னா ரங்கராஜ நம்பியோடைய கதை தான். தண்ணீராலையும் வெள்ளத்தாலையும் உலகத்துக்கு ஒரு பெரிய அழிவு வரும், அப்போ நான் வந்து காப்பாற்றுவேன்னு சொல்லி விஷ்ணு எடுத்த அவதாரம் தான் முதல் மச்ச அவதாரம். அதே மாதிரி இந்த தசாவதாரம் படத்துலையும் பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில் ரங்கராஜ நம்பியும் அந்த பெருமாள் சிலையும் கடலுக்குள்ளே போனதுனால தான் 2004 சுனாமியாக வெளியில் வந்து எபோலாங்கிற வைரஸ் மக்கள்கிட்ட பரவாமல் மக்களை காப்பாற்றினாங்கங்கிற மாதிரி கதை முடியும். சொல்லப்போனால் அந்த மச்ச அவதாரத்தில் மக்கள் எல்லாருமே ஒரு போட்டில் வந்து காப்பாற்றி தான் கொண்டு போகும். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சுனாமி வரும்பொழுது கோவிந்தும் சரி ஆண்டாலும் சரி ஒரு போட்டுக்குள்ளே தான் போய் விழுவாங்க. ஸோ அதில் விழுந்ததுனால தான் சுனாமிங்கிற பேரலையிலேருந்து அவங்க தப்பிக்கப்படுவாங்க. அந்த போட்டோடைய பேரும் பார்த்தீங்கன்னா ராமசாமின்ற பெருமாள் பேர் தான் இருக்கும். இந்த மச்ச அவதாரத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் ஃபிஷ் அவதார். ஏன்னா அந்த அவதாரம் பார்க்கறதுக்கு ஒரு ஃபிஷ் தோற்றத்தில் தான் இருக்கும், கடலில் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி படத்துலையும் பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில் ரங்கராஜ நம்பியும் பெருமாள் சிலையும் கடலுக்குள்ளே போகும்போது கடைசியாக ஒரு ஷார்க் ஃபிஷ் வர மாதிரி காட்டுவாங்க. அதே இடத்துல அதே சாமியால் மறுபடியும் 2 பேர் ஒன்று சேர்றாங்கிற மாதிரி இந்த கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பாரு. அது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த தசாவதாரம் படத்தில் சில பெருமாள் கோயிலில் இருக்கிற பெருமாளை கடலில் வீசினதும் உண்மைதான். படத்தில் கோவிந்தராஜுங்கிற கேரக்டரை வந்து பெருமாளுடைய 10ஆவது அவதாரமான கல்கி அவதாரத்தை கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கல்கி அவதார பாம்பு மூலயமா ஒரு பக்கம் அசுரர்களும் ஒரு பக்கம் தேவர்களும் கடைவாங்க. அப்போது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வரும். அந்த சண்டைக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூர்ம அவதாரமாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து புஷ் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜார்ஜ் புஷ் வந்து பல நாடுகளுக்குள்ளே சண்டை வர வைக்கிற ஒரு ஆளாக இருக்கிறதுனால அவருக்கு இந்த கூர்ம அவதாரத்தோடைய லிங்க் வச்சு சொல்லியிருப்பாரு கமலஹாசன். பெருமாளுடைய 3ஆவது அவதாரமான வராக அவதாரத்தை கிருஷ்ணவேணி பாட்டியோடைய லிங்க் பண்ணியிருப்பாங்க. அந்த வராக அவதாரத்தோடைய முகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்றி முகம். ஸோ அந்த அவதாரமும் வந்து உலகத்தை ஒரு சிக்கல்லேருந்து காப்பாற்றுறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் தான். படத்துலையும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணவேணி பாட்டி ஒரு கட்டத்தில் வந்து அந்த வயலை எடுத்துகிட்டு போய் பெருமாள் சிலைக்குள்ளே போடுவாங்க. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் கமல் வந்து அந்த சிலையை எடுத்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு போவார். இந்த கிருஷ்ணவேணி பாட்டி தான் கிளைமேக்ஸில் வின்சென்ட் பூவராகவன்கிற கேரக்டர் இறந்து போனதுக்கப்புறம் அதுதான் தான் பையன் சொல்லி அழுவாங்க. அப்போது ஆண்டாளுடைய அப்பா வந்து அவன் நம்ம பையன் கிடையாது, அவங்க என்ன ஜாதியோ அவங்கள தொடாதீங்கிற மாதிரி ஒரு டைலாக் டீடைல்ஸ் அண்ட் டீட்டெயில் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த வீடியோவை போய் பார்த்துட்டு அப்லோட் பண்ணி இந்த தசாவதாரமான சிங்கம் அப்படிங்கிற அவதாரமான நரசிம்ம அவதாரம், இந்த அவதாரம் வந்து எந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஷிஞ்சன் நரஹாசி அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் கேரக்டரோட தான். ஷிங்கன் நரஹாசி அப்படிங்கிற பேர்லேயே வந்து சிங்கம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. ஸோ நரசிம்ம அவதாரத்துக்கு வந்து ஒரு சிங்க முகம் தான் இருக்கும். ஸோ இந்த அவதாரத்தை வந்து பேர்லேயே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நரசிம்ம அவதாரத்தில் வந்து பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருவாக தான் இருப்பார். இந்த தசாவதாரம் படத்துலையும் பார்த்தீங்கன்னா நரஹாசி அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஜப்பானில் தசாவதாரம் படத்தோடைய கிளைமேக்ஸில் நரஹாசியும் ஃப்ளெச்சரும் சண்டை போடும்போது நரஹாசி வந்து அவருக்கு தெரிஞ்ச மார்ஷல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் ஃப்ளெச்சர் கிட்ட சண்டை போடுவாரே தவிர எந்தவித ஆயுதத்தையும் யூஸ் பண்ண மாட்டார். கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நரஹாசியும் ஃப்ளெச்சரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்தில் ஃப்ளெச்சர் நரஹாசியை பார்த்து ரிமெம்பர் ஹிரோஷிமா நகசாகி அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அதுக்கு நரஹாசி வந்து ரிமெம்பர் பேர்ல் அட்டாக் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஹிரோஷிமா அண்ட் நகாசாக்கி அண்ட் பேர்ல் ஹார்பர் அட்டாக்கோடைய ரெஃபரன்சஸை வந்து இங்கே டைலாக்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற அவதாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாமன அவதாரம். இந்த அவதாரம் வந்து படத்தில் கலிஃபுல்லா கான்ங்கிற கேரக்டரோட கனெக்ட் ஆகும். ஸோ வாமன அவதாரத்தில் தான் வந்து பெருமாள் வந்து விஸ்வரூபம் எடுப்பார். ஒரு பெரிய பெருமாளுடைய 6ஆவது அவதாரம். இந்த பரசுராம அவதாரம் வந்து படத்தில் கிறிஸ்டியன் ஃப்ளெச்சருங்கிற கேரக்டரோட கனெக்ட் ஆகும். பரசுராம அவதார கதையில் பரசுராம்ங்கிறவர் வந்து ரொம்ப ஒரு கோபமானவராகவும் சிவன் கிட்டே சொல்லப்படுது. அப்படிதான் அவர் எல்லாரையுமே கொல்லுவார். இந்த படத்தில் ஒரு விதத்தோடைய ஸ்டார்டிங்லேருந்து எந்த இடத்துல பரசுராம் வந்து கோடாரியை யூஸ் பண்ணி எல்லாரையும் கொலை பண்ண மட்டும்தான் யூஸ் பண்ண அர்த்தம் இருக்குது. அது என்ன அப்படின்னா அம்புகளை வந்து யார் செஞ்சு விற்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் ஃப்ளெச்சராம். வீட்டில் இருப்பார் அப்போ தான். ஸோ இந்த சரௌண்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் அந்த வைரஸ் எடுத்து வாயில் போட்டுட்டு இறந்து போயிடுவார். ஸோ அப்போ தான் சுனாமிங்கிற ஒரு பேரலை வந்து அந்த வைரஸை வந்து பெருசாக பரவாமல் காப்பாற்றுற மாதிரி கதை முடியும். இப்படி தான் கிளைமேக்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே வந்து கமல்ஹாசன் சொல்லியிருப்பாரு. அது எங்கே அப்படின்னா கோவிந்தராஜ் வந்து யூஎஸில் ஒர்க் பண்ணுற அந்த இடத்துல அணு அப்படிங்கிற அந்த குரங்கு வந்து அந்த வைரஸ் எடுத்து வாயில் போட்டு இனி என்ஏசியில் ஆன் பண்ணி அதை தடுக்கிறாரோ அதே மாதிரி தான்
அந்த பெருமாள் சிலையோடைய கடல்ல முழுகினதுனால ஓவராலா பெருமாள் தான் காப்பாத்துறாரு அப்படிங்கறத இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ராம அவதாரம். அண்ட் இந்த அவதாரம் வந்து படத்துல அவதார் சிங் படுறங்கிற மாதிரி டாக்டர் கிட்ட அவதார் சிங் ஒரு டைலாகே சொல்லுவாரு. ஸோ எப்படி ராம அவதாரத்துல வந்து ராமரும் சீதையும் ஒருத்தர் மேல வின்சென்ட் பூவராகவன்கிற கேரக்டரோட கனெக்ட் ஆகும். இந்த வின்சென்ட் பூவராகவன்கிற கேரக்டருக்கும் கிருஷ்ண அவதாரத்துக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங். இங்க கமலஹாசனோட தசாவதாரத்துல வந்து திரௌபதியை காப்பாத்துற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஒரு சீன் வந்து இந்த தசாவதாரம் படத்துலயும் இருக்கு. அது எங்க அப்படின்னா, ஆத்து மணலை திருடுறதுக்கு ஒரு கேங் அங்க வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து கோவிந்தராஜும் ஆண்டாளும் மாட்டிப்பாங்க. ஸோ அப்போ ஆண்டாளுடைய சேலையை உருவும் போது ஆண்டாள் வந்து பெருமாள் அப்படின்னு கத்துவாங்க. அப்போதான் வின்சென்ட் பூவராகவனோட இன்ட்ரோவே வரும். இல்ல பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய குழந்தை பருவ போட்டோ தான் ஒட்டியிருப்பாங்க. கிருஷ்ண அவதாரத்துல கிருஷ்ணர் வந்து எப்படி இறந்து போவார்னு பாத்தீங்கன்னா, ஒரு அம்பு வந்து அவர் காலில் குத்தி தான் இறந்து போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல வின்சென்ட் பூவராகவன் வந்து சுனாமி வந்ததுக்கு அப்புறம் ஒரு காருக்குள்ள மாட்டிப்பாரு. ஸோ அப்போ ஒரு ராடு வந்து அவர் காலில் குத்திரும். ஸோ அதனால அந்த கார்ல இருந்து அவரால் தப்பிக்க முடியாம தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்து போயிடுவாரு. அடுத்து நம்ம பார்க்க போறது பலராம அவதாரம். ஸோ இந்த பேர்லயே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த அவதாரம் வந்து படத்துல பல்ராம் நாயுடுங்கிற கேரக்டரோட கனெக்ட் ஆகும். பலராம அவதாரம் ரெண்டு கேரக்டர்ஸோடைய மேக்கப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராகவே இருக்கும். கோவிந்த் ஒர்க் பண்ணுற இடத்தோடைய பேர் வந்து பிஏகில். அதோடைய சிம்பிளை நோட் பண்ணுங்க, 666 மாதிரி இருக்கும். ஸோ 666 அப்படிங்கிற நம்பர் வந்து டெவில குறிக்குது. ஸோ அதே மாதிரி அந்த வைரஸை ஒரு பாக்ஸில் வச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸோடைய பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 00666. ஸோ இந்த வைரஸ் எவ்வளோ ஆபத்தானது தசாவதாரம் படத்தில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ். ஸோ இவ்வளோ ஹிடன் டீட்டெயில்ஸ் இருந்ததுனால தான் நாங்கள் பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 வீடியோ போட்டிருந்தோம். இந்த படம் ரிலீஸ் ஆகி 11 வருஷம் ஆகுது. ஸோ 11 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளோ ஹிடன் டீட்டெயில்ஸ் வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, not too many people had even heard about Oppenheimer until this Nolan movie. Oppenheimer was a very interesting person. He was a Sanskrit scholar. He had translated the Bhagavad Gita from Sanskrit to English, and he would quote passages from the Bhagavad Gita. Damn. When it came to building the atomic bomb, narrative was that the Germans have already achieved nuclear fission. So get together the best scientists that you know of. You will get whatever funds you want. Get this done. And he always had a lot of regret for what happened, unleashing this terrible power. He reminded himself of what Lord Krishna told Arjun: just do your duty. Don't worry about the consequences. I believe the movie is about a court case that happens post World War II. After the World War II, communism was declared an un-American ideology. Oppenheimer had associations with the Communist Party, but he was a patriot and he worked for the US and he developed this entire project. There was always the possibility of somebody leaking information to the enemy, and it actually happened. He had to come and testify in front of various committees and prove his innocence. And even though he was never found guilty of any kind of wrongdoing, he was demonized and there was this terrible witch hunt against him, and he became very bitter and unhappy naturally. इस तस्वीर को ध्यान से देखो और पहचानो ये कौन है। जी हाँ, आपने सही पहचाना, ये कमल हसन ही है, एक फेमस साउथ इंडियन आर्टिस्ट जिन्होंने बॉलीवुड में भी काम किया है। आप इनको इनकी कई फिल्मों से जानते होंगे, जैसे चाची 420, हे राम, अभी हाल ही में रिलीज हुई विक्रम, और मुझसे पूछो तो मुझे कमल हसन की दशम अवतार बहुत ज्यादा पसंद है, जिसमें इन्होंने एक परम विष्णु भक्त होने का किरदार निभाया है, जो मुझे पर्सनली काफी अच्छा लगा था। लेकिन साथियों, वह कहते हैं ना, चलचित्र और चरित्र में काफी अंतर होता है। वही अंतर यहाँ पर भी आपको देखने को मिलेगा। कहने को तो कमल हसन एक हिंदू अयंगर ब्राह्मण फैमिली से ताल्लुक रखते हैं, लेकिन इनके मन में हिंदू और सनातन के लिए सिर्फ नफरत भरी पड़ी है। अभी रिसेंटली 3 अगस्त को कमल हसन का एक बयान आता है, जिसमें ये कहते हैं, ओनली एजुकेशन कैन ब्रेक चेन ऑफ डिक्टेटर सनातन। यहाँ एजुकेशन तो ठीक है, लेकिन सनातन से आपका क्या तात्पर्य है? आप क्यों बार बार हिंदू धर्म के मान्यताओं को टारगेट करते हैं? और साथियों, ये पहली बार नहीं है, इन्होंने पहले भी कई बार हिंदू धर्म की मान्यताओं को नकारा है। ना सिर्फ नकारा है, इन्होंने हिंदुओं को टेररिस्ट भी कहा है। यहाँ तक कि इन्होंने पोनियन सेल्वन मूवी रिलीज के समय हिंदू धर्म जैसा चोला डायनेस्टी में कुछ नहीं था। उस समय शैविज्म, वैष्णविज्म, जैनिज्म तो था, लेकिन हिंदुइज्म जैसा कुछ नहीं हुआ करता था। और साथियों, आपको उदयनिधि स्टालिन के सनातन पर रिमार्क तो याद ही होंगे, जब इन्होंने सनातन को डेंगू मलेरिया जैसे डिजीज से कंपेयर किया था और सनातन को खत्म करने की बात कही थी। तब भी कमल हसन ने उदयनिधि स्टालिन को खुलकर सपोर्ट किया था। साथियों, ये सब चीजें इस बात का प्रूफ है कि कमल हसन के मन में सनातन हिंदू धर्म को लेकर कितनी घृणा भरी हुई है, जिसका प्रदर्शन ये समय समय पर करते आए हैं।
साथियों, आपका क्या कहना है? ये हिंदुइज्म को टारगेट करके किसको खुश करना चाहते हैं? आप अपनी राय कमेंट में जरूर दें और इस वीडियो को ज्यादा से ज्यादा शेयर करें ताकि इनका वास्तविक चेहरा सबको पता चले। राम राम, सत श्री अकाल।